சில வாக்குச்சாவடி அலுவலர்கள் மட்டும் அப்டேட் செய்ததால் சதவீத குளறுபடி ஏற்பட்டுள்ளதாக சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். வாக்குப்பதிவன்று செயலியில் கிடைத்த தகவல் அடிப்படையில் சதவீதம் கணக்கிடப்பட்டதால் வாக்குப்பதிவு சதவீதத்தில் கோளாறு ஏற்பட்டுள்ளதாக சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இது குறித்த விவரங்களை பகிர்ந்துக்குங்க. வணக்கம். வாக்குப்பதிவு நாளில் செயலியில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் சதவீதம் கணக்கீடு செய்யப்பட்டதால் சதவீதத்தில் குளறுபடி ஏற்பட்டதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் தமிழகம் முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற்றது. நாடாளுமன்ற தேர்தலின் போது 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தமிழகம் முழுவதும் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளது என்பது குறித்த தகவல் தெரிவித்திருந்தார். இறுதியாக தமிழகம் முழுவதும் 72% மேலான வாக்குகள் பதிவாகியதாக அவர் தகவல் தெரிவித்த நிலையில் அந்த தகவலில் குளறுபடி ஏற்பட்டிருப்பதாக தொடர்ச்சியாக புகார்கள் எழுந்தன. இந்த நிலையில்தான் அது தொடர்பாக தற்போது அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். அந்த வகையில் செயலியில் கிடைத்த அந்த தகவலின் அடிப்படையில் சதவீதம் கணக்கீடு செய்யப்பட்டதால் குளறுபடி ஏற்பட்டதாகவும் வாக்குச்சாவடி அலுவலர்களை பொறுத்தவரையில் அனைவரும் செயலியில் அப்டேட் செய்ய வேண்டும் என்ற எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்காத நிலையில் ஒரு சிலர் மட்டுமே அப்டேட் செய்ததால் அதை வைத்து கணக்கீடு செய்ததில்தான் இந்த குளறுபடி ஏற்பட்டதாகவும் அவர் தகவல் தெரிவித்திருக்கிறார். இறுதியாக 69% வாக்குகள் தமிழகத்தில் பதிவாகி இருப்பதாகவும் அவர் தகவல் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் வாக்கு எண்ணும் மையங்கள் முழுவதுமாக சிசிடிவி கட்டுப்பாட்டிற்குள் வைக்கப்பட்டுள்ளதோடு 3 அடுக்கு பாதுகாப்பும் போடப்பட்டிருப்பதாகவும் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெறும் எனவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.